தளபதி 69 வேற போயிட்டு இருக்கு. நீங்க அசோசியேட்டா இருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு ஒர்க் அதை மட்டும் சொல்லுங்க. சூப்பரா வந்திருக்கு ப்ரோ. படம் ஒர்க் பண்றேன், அதை தாண்டி ஒரு 150 டேஸ் தளபதி கூட இருக்க போறோம். கடைசி படத்துல யாருக்கு கிடைக்கிறோம் அதுதான் ப்ரோ. ஒரு வாட்டி எடிட் பார்த்துட்டு கிஸ் கொடுத்தாரு ப்ரோ. அவங்க படம் லைன் அப்ஸ் மட்டும் இல்லைங்க, ஜனநாயகன் ஃபுல் ஸ்விங்கா போயிட்டு இருக்கு. எப்படி ஃபேன் பாய் கட்டி உங்க சைட்ல இருந்து தரமான விஷயங்கள் காத்திருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆறீங்க, இப்போ பாக்குறீங்க பொண்ணு இல்லைன்னு உங்களுக்கு ஒரு நியூஸ் வருது, அதுக்கப்புறம் நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? திறந்தோடனே அவங்க இல்லைன்னா அவங்க ஓடி போயிட்டாங்கன்னா அர்த்தமா ரெஸ்ட் ரூம்லாம் இருக்க மாட்டாங்க. தரங்க நான் வரேன். சூப்பர் ஸ்டார், லிட்டில் சூப்பர் ஸ்டார், தலை சின்ன தலை, பகவதி சின்ன பகவதி, டிடிஎஃப் குட்டி டிடிஎஃப், அந்த வருஷத்துல டிராகன், நான் குட்டி டிராகன். ஆக்சுவலா இவர் தான் முடிச்சு விட்டார். டிராகனை முடிச்சு டிராகன் அவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்கு, வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. எனக்கு காயத்ரினா ரொம்ப பிடிக்கும். இது கேட்டாங்களா? நிறைய வன்மம் இருக்கு. ப்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. இப்போ நம்ம கூட யார் இருக்கு? ரொம்ப ஜாலியான ஃபன்னான சில கேரக்டர்ஸ் தான் நம்ம கூட இருக்காங்க. டிராகன் படம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. அவ்வளவு பெரிய படத்துல ஒரு சின்ன சின்ன பார்ட்டா ப்ளே பண்ணிருக்க தங்க பிரகாஷ், ரோஹித், அப்புறமேட்டு கணேஷ், எப்படி இருக்கீங்க? ஆல் குட், நல்லா இருக்கும். அவ்வளவு பெரிய படத்துல நீங்க ஒரு பார்ட்டா இருக்கிறது எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ப்ரோ ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன படங்கள்ல ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் தான் வருவோம். இப்போ ஸ்க்ரீனில் ஒரு 5 நிமிஷம் இருக்கும், அங்கங்கே வரும். அதை நிறைய பேர் பார்த்து ரெகனைஸ் பண்ணுறாங்கன்றப்போ செம்ம ஹாப்பி. குட்டி டிராகனுடைய டீம்ல வந்து நீங்களும் கணேஷ் ப்ரோ வந்திருப்பீங்களா? ரெண்டு பேருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்லா இருந்துச்சு. ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. கங்க்ராச்சுலேஷன் ஃபர்ஸ்ட். அதுக்காகவே வெங்கட் கடைசியில் உங்களால தான் ஒரு கதை வேற லெவலில் போயிட்டு இருந்த ஒரு கதையே மாறினதுக்கான ரீசன் நீங்க தான். ஒரு செம்மையான ரோல் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. இந்த சக்ஸஸ்ல ஒரு பார்ட்டா இருக்கிறது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? வெரி லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். அதாவது இந்த ரோல் கிடைச்சதுக்கு அஸ் அ டெபியூட்டண்ட்டாக. யூஸ்வலாக வந்து நியூ ஃபேஸ்க்கு இந்த மாதிரி கிடைக்காது. அது ஒரு பிக் பேனரில் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபிலிமில். நீங்கள் இல்லை ப்ரோ, இல்லை இவ்வளோ கைண்டாக பேசுகிறீங்களே. புரியுது. இந்த இன்டர்வியூ ஃபார்மேட் எல்லாமே ஜாலியாக ஃப்ரெண்டிங். ஓகே ஓகே ஓகே. அந்த ஜோன் தான் நம்ம எப்பயுமே. இவங்க வந்து செம்மையாக கலாச்சிட்டே இருப்பாங்க. புரியுது. கொஞ்சம் இடம் விட்டிங்கன்னா எனக்கு போட்டு செஞ்சிருவானுங்க. அதுதான் அந்த கேரக்டர் பண்ணது எப்படி இருக்குன்னு தான் கேட்டேன். லைக் ரெஸ்பான்ஸுமே செம்ம பாசிட்டிவாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூலில் படித்தவங்க, எங்கே 2nd ஸ்டாண்டர்டில் படித்தவங்க, 6th ஸ்டாண்டர்டில் படித்தவங்க, க்ரஷ் எல்லாம் இல்லை. நீங்கள் பிறந்தப்போ இருந்த நர்சக்கா நிறைய தெரியாதவங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி பயங்கர ஹாப்பியாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க. பிரதீப் ஈராகவ் எடிட்டருடைய அசோசியேட் வேற நீங்க. அந்த டிராவல்ல இருந்துட்டு ஒரு ஆக்டிங், அதை பத்தி சொல்லுங்க. அது ஃபர்ஸ்ட் நான் லவ் டுடேல இருந்து எனக்கு பழக்கம் ப்ரோ. டைரக்டர் பிரதீப் பண்ணா பழக்கம். ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது அஸ்வத் அண்ணா வந்து ஆஃபீஸ்லாம் மீட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பழக்கம் தான். ஆக்சுவலாக ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வீடியோ கேட்டிருந்தாங்க. அது நான் வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதோட ஸ்பூஃப் பண்ணி அமிச்சேன் ப்ரோ. அதை அனுப்பி ஒரு 1 வீக் கழிச்சு சொன்னாங்க, இந்த மாதிரி குட்டி டிராகன் ஒரு கேரக்டர் இருக்குது, அது கூட வர மாதிரி இருக்கும். ஓகே ஆனால் வந்தாலே போதோன்னே அப்படின்னு. உங்க குரு என்ன சொன்னார்? உங்களுடைய எடிட்டர் அவர் என்ன சொன்னாரு? ப்ரோ அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ப்ரோ. இப்போ நான் இந்த இன்டர்வியூ வர்றது கூட அவர் தான் காரணம். நான் வந்து வேற ஒரு ஒர்க்கில் இருந்தேன் ப்ரோ. எப்பவுமே எடிட் இருந்தால் ரெண்டுத்தையும் பேரலாக மேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கரெக்டாக நம்ம ஃபுல் டைம் அங்கே நைட்லாம் ஒர்க் போயிட்டு இருக்கோம், பேரலாக இங்கே காலையில் ஷூட்டிங் இருக்கும், ரொம்ப கஷ்டம். இப்போ நான் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடியே யோசிச்சிட்டே இருந்தேன், வேற ஒரு ஒர்க் இருந்துச்சு. வந்தோடனே அவர் கேட்டேன், ஆனால் எனக்கு நான் வேணான்னு சொல்லிட்டேன், நான் இப்போ போட்டோமா வேணாம்னா டேய் தயவு செஞ்சு போ அப்படின்னு சொல்லி அவர் தான் அனுப்பிச்சு விட்டாரு. சூப்பர் பிரதீப், செம்மையா பண்றாரு. எடிட்டிங் எல்லாமே இப்போ சென்சேஷன் எடிட்டரா போயிட்டு இருக்காரு. அதுதான் ப்ரோ. அடுத்து அவரு தான். தளபதி 69 வேற போயிட்டு இருக்கு. நீங்க அசோசியேட்டா இருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு ஒர்க், அதை மட்டும் சொல்லுங்க. சூப்பரா வந்திருக்கு ப்ரோ. அதான் இதை தாண்டி சொன்னா அடிப்பாங்க. புரியுது. சூப்பரா வந்துட்டு இருக்கு. ஸ்பாட் எடிட்டர் வேற கேள்விப்பட்டேன் நீங்க. இவர் ஒருத்தர் தானே, நீங்க ஒருத்தர். எனக்கு வந்து ஆமா, நான் வந்து ஸ்டாலின் ஒருத்தர், 2 பேர் போறோம். எனக்கு வந்து நான் அந்த படம் ஒர்க் பண்றேன், அதை தாண்டி ஒரு 150 டேஸ் தளபதி கூட இருக்க போறோம். யாருக்கு கடைசி படத்துல யாருக்கு கிடைக்கிறோம்? அதுதான் ப்ரோ. அதுதான் நான் பெருசா அப்படி பாத்துக்கிறேன். 150 டேஸ் ஒவ்வொரு நாளுமே எனக்கு ஜாலியா இருக்கு, ஜாலியா போகுது ப்ரோ. ஜெனரலா ஒன்று நினைச்சிருப்பீங்க விஜய் சார் பத்தி வெளியில, ஓகேவா? அங்க ஷூட்டிங்ல பாக்குறப்போ எப்படி இருக்கு அந்த ஆரா, அவரை சுத்தி இருக்க அந்த ஆரா பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப ஜாலி ப்ரோ அவரு. நம்ம யோசிச்சுட்டே இருப்போம்ல, அவர் அந்த மாதிரியே இல்ல, ரொம்ப ஜாலியா வந்து பேசிடுவாரு ப்ரோ. அதாவது இந்த மனுஷன் அங்க போயிட்டு அடுத்த நாள் இங்க ஷூட்டுக்கு வந்துட்டு வெறுப்பேத்திட்டு இருப்பாரு. தளபதி இங்கெல்லாம் கை பிடிச்சாரு, அப்படியா கொடுங்க அப்படின்னு அமைக்கி பாத்துக்கிறேன்.
ஒரு வாட்டி எடிட் பார்த்துட்டு கிஸ் கொடுத்தாரு ப்ரோ. அதுதான் வந்து லைஃப் டைம் ப்ரோ. அதுக்கு அடுத்த நாள் திருப்பி நான் ஷூட்டிங் வந்தா இவங்களை வெறுப்பேற்றுவேன். இது எனக்கு ஒரு மாதிரி ரொட்டீனா போயிட்டு இருந்துச்சு அந்த ஜாலியா. அஸ்வத் பத்தி சொல்லுங்க, உங்க டைரக்டர் பத்தி. எவ்வளோ ஒரு ரூமர்லாம் போயிட்டு இருக்கு, நான் ஒரு சில விஷயம்லாம் கேள்விப்பட்டேன். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அவர் வந்து ரொம்ப அரகண்ட். நீங்க கிளாரிஃபை பண்ணா கரெக்டா இருக்கு. நான் கூட ஒர்க் பண்ண. ஆமா ப்ரோ. இல்ல ப்ரோ, இல்ல இதனால இல்ல உண்மையா. இப்போ ஒரு நிமிஷம் பாக்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல ப்ரோ. பாக்குற வரைக்கும் ஆக்சுவலா அவர்கிட்ட பேசி பழகுற வரைக்கும் நீங்க பார்த்த பார்வையில தான் நாங்களுமே பார்த்துருக்கோம். ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு அப்படின்னு. பட் செம்ம ஸ்வீட்டான ஒரு பர்சன். திட்டுறதுமே இந்த லெவலை தாண்டி திட்டுற மாதிரியே இருக்காது. டேய் அது அப்படி இல்லடா, இந்த மாதிரி தான் சொல்லணும், இவ்வளவுதான் பேசணும். ஒரு மாதிரி ஸ்மைலோட பேசுறது வந்துட்டு செம்ம ஸ்வீட்டா இருக்கும். இதுதான் செம்ம ஜாலி டைப். ஆக்சுவலா அது ரூமர் தான். ஆமா. லீட் ஆர்டிஸ்ட் இல்ல மெயினான ஆர்டிஸ்ட் வந்துட்டு டைரக்டர் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. பட் ஆனா செகண்டரி ஆர்டிஸ்ட், கம்பெனி ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்துட்டு அவர் கம்யூனிகேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ செம்ம ஜாலியா அவர் வந்துட்டு எல்லாருக்கிட்டுமே பேசுவார். லாஸ்ட் இந்த பசங்க எல்லாம் ட்ரீட் கேட்டாங்கன்னு இவங்களுக்காகவே பிரியாணிலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அவரு சொந்தமா ப்ரொடக்ஷன்ல சொல்லி அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. உங்களுக்கும் பிரதீப் ப்ரோ கூட சில காம்பினேஷன்ஸ் இருக்குல்ல, அதை பத்தி சொல்லுங்க. அவர் ஏற்கனவே ஒரு டைரக்டர். என்னன்னா அவர் நடுவில் வருவாரு, எதனா ஒரு இம்ப்ரூவைசேஷன் சொல்லிட்டு இதை பண்ணுங்க, பாராட்டி வாங்கினாலும் சரி திட்டு வாங்கினாலும் சரி, நான் சொன்னேன்னு சொல்லிடுறாரு. இது நிறைய எடுத்து 2 பேரும் பண்ணியிருக்காரு. இப்போ அது குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த கிரிக்கெட் விளையாடுறதுக்காக பிரதீப் அவரை வந்துட்டு நாங்கள் கூப்பிடுவோம். ஹர்ஷத் கான் நாங்க 2 பேருமே இந்த பின்னாடி பேண்டு கட்டிட்டு ஸ்டெம்ப் வச்சு அதுல வந்துட்டு என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு பிரதீப் பண்ண. அப்போ வந்துட்டு இல்லைனா அவருக்கு மட்டும் தான் டைலாக், நாங்கள் ரியாக்ஷன்ஸ் தான் தரோம் அப்படின்னு. அப்படியா, வேற ஏதாவது பண்ணலாமா, சாங் மாதிரி பண்ணலாம்னு சொல்லுவாங்க. எனக்கு டக்குன்னு மைண்ட்ல வந்துட்டு கிசால சொருவது கண்ணு காரணம், எனக்கு அதுதான் வந்துச்சு. ஓகே இது பண்ணுங்க, ஆனா அது என்ன பண்ணுங்கன்னா சவுண்ட் கம்மியா பண்ணுங்க, இப்பயே பண்ணீங்கன்னா இப்பயே எடிட் பண்றோங்க. நீங்க என்ன பண்ணுங்க, நீங்களே உங்களுக்குள்ள பண்ணிக்கோங்க, அது டப்பிங்ல பண்ணதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி கரெக்டா வந்துரும் அப்படின்னு சொன்னாரு. நாங்க ஃபர்ஸ்ட் டேக் பண்ணோம், 2 டேக் பண்ணோம், அது டைரக்டருக்கு தெரியாது அது அவர் சொன்னாருன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து கேட்டாங்க, ஓகே இல்ல நல்லா இருந்துச்சுல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த ஷாட் முடிஞ்ச உடனே டேய் பாய்ஸ் சூப்பர்ரா பண்ணிடா, நல்லா இருக்குடா அப்போ சொல்ல முடியல சொன்னாரு. ஆமா என்கிட்டயே வந்து சொன்னாரா, நான் என்னால சொல்ல முடியல, இப்போ நீங்க எது வேணா சொல்லிக்கோங்க, அது பிரச்சனை இல்லைன்னு சொன்னாரு. உங்களுடைய குட்டி டிராகன் பத்தி சொல்லுங்க. லைக் அர்ஷத் கான் அவங்க ஜாலி தான் ப்ரோ. அவர் நீங்க எப்படி வெளில இன்டர்வியூஸ்ல பாக்குறீங்களோ அவர் அதே வைப் இல்ல, கொஞ்சம் அந்த ப்ரிப்பரேஷன்ல இருப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் பெருசா டிஸ்டர்ப்லாம் பண்ணி பேசிக்க மாட்டோம். ஒரே எங்களுக்கு டைலாக் இருக்கு, நாங்க 2 பேரும் டைலாக் பேசி அவர் அதுல இன்ட்ரோ வர்றோம்னா அப்பதான் நாங்க பேசி ஒரு கம்பைனா பண்ணிப்போமே தவிர இந்த டைம்ல எல்லாம் அவரு கொஞ்சம் தனியா தான் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருப்பாரு. ஃபன்லாம் பண்ணி சுத்திட்டு இருப்பீங்களா? லைக் செட்ல வந்து ஆமா கதற விடுற அந்த மூமெண்ட்லாம் இருக்குமா? எங்களுக்கு வந்து கொஞ்சம் இதா இருக்கும் ப்ரோ. இவருக்குலாம் வந்து வேற ஒரு கேரக்டர் மூட்லயே இருப்பாரு. அவர் அப்படியே நாங்களே அப்படிதான் இருக்காரு. ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு இன்டர்வியூல இருக்குன்ற மாதிரி இருக்கு. அவர் அந்த தாடி கூட நேத்து வளர்த்து தான் வச்சிருந்தாரு. இப்ப மறந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு அதே லெவலுக்கு எடுத்து அந்த கேரக்டர் மாதிரி இருந்து நீங்க கொஞ்ச நேரம் கழிட்டீங்கன்னா அதே மாதிரி அழுவாப்புல டக்குன்னு, எனக்கு என்னப்பா ஆச்சு, நான் என்ன பண்ணேன், நான் படிச்சுதானே எழுதுனேன் அப்படின்னு அந்த ஃப்ளோலே தான் இருக்காரு. அவர் அந்த இதுல இருக்காரு. எங்களுக்கு என்னன்னா நாங்க எப்படி இருக்கோமோ அதான் கேரக்டரும் கூடன்றதுனால ஜாலியா. ஆமா, இது முக்கியமானது. அனுப்பமா அவங்க அந்த மலர் டீச்சர் என்ட்ரி ஒண்ணு இருக்குல்ல, என்னன்னா ப்ரோ அவங்க வந்து திடீர்னு ரீஎன்ட்ரி தராங்க. சீன் வந்து அர்ஷத் வந்து அவங்க மேல லவ் ஆகுறாங்க, அதான் சீன். நாங்க என்ன பண்ணோம், எங்களுக்கு பெருசா அவர் சொன்னாரு, நாங்க பெருசா அதை ஏத்திக்கல. அவங்க வந்தா நம்ம அனுபவம் மாதிரி ஒருத்தவங்க முன்னாடி வந்தா என்ன பண்ணுவோம், ஆண் பாத்துட்டு 2 பேரும் வந்து பட்டு இப்ப பேசுற வரைக்கும் உங்களுக்கு தெரியும். திடீர்னு அவங்களை கூப்பிட்டா வாவ் மேம், அப்படிதான் இருக்கு, எல்லாருக்கும் அப்படிதான் அனுப்பமா தல அப்படி ஆயிட்டோம். அவன் மட்டும் தான்டா லவ் பண்றான், நீங்க 3 பேர் ஏன்டா லவ் பண்றீங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் வேற ஏதோ சொன்னீங்க காதுல பண்ணிப்பீங்களா ப்ரோ? ஏதோ பண்ணிப்பாங்க, அது அவங்க பண்ணிப்பாங்க ப்ரோ. நீங்க 2 பேரும் அந்த லிட்டில் சூப்பர் ஸ்டார் அந்த சீக்வென்ஸ் இருக்குல்ல, 2 பேரும் இப்ப ரீக்ரியேட் பண்ணா நல்லா இருக்கும் நமக்காக. சூப்பர் ஸ்டார், லிட்டில் சூப்பர் ஸ்டார், நீங்க தல சின்ன தல, பகவதி சின்ன பகவதி, டிடிஎஃப் குட்டி டிப், அந்த வரிசையில நீ டிராகன், இவர்தான் டிராகன். இப்போ இவர்தான் ஆக்சுவலி இவர்தான் முடிச்சு விட்டார், டிராகனை முடிச்சு டிராகன். யோ ஏன் உன்னாலதான் என் தலையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு ஜாலியா இருந்துச்சு படம். நல்லா இருந்த சீன்லாம் இங்க எடுத்து ஒரு பேப்பர் தான் நான் திருப்பி யாராவது கையெழுத்துப்பாங்களா? பிரதீப் வந்து ஓகே பரவாயில்லன்னு விட்டுட்டு அவர் கம்பெனிலே போயிட்டு நான் உனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு அவரே கூட்டி போய் இன்னொரு மீம்ல அதான் அவர் சொன்னதுதான். இதே நான் ஒரு மோட்டிவ் என்ன, அந்த படத்துல காயத்ரி கரெக்ட் பண்ணோம், அதுக்கே அவ்வளவு கஷ்டப்படுறேன். பிரதீப் பண்ணிட்டு கேட்டிருந்தா அவரே அந்த படத்தை நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சா அப்ப நீ செட்டில் ஆயிருக்கலாம் லைஃப்ல. அவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்கு, வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. எனக்கு காயத்ரினா ரொம்ப பிடிக்கும். இது கேட்டாங்களா வந்து எக்ஸாம் பேப்பர் மட்டும் பேசியா? அவங்க எல்லாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு
நிறைய மீம்ஸ் நிறைய வன்முறை இருக்கு. ஐயோ அப்பலாம் இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ இது எல்லாமே உங்க கேரக்டர். அதுதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஓகே அவருக்கு ஓகே ப்ரோ. கேமரா பார்த்தல. ஓகே அதுதான் கேமரா. டேக் 1. சூப்பர் ஸ்டார், லிட்டில் சூப்பர் ஸ்டார். தலை சின்ன தலை, பகவதி சின்ன பகவதி, டிடிஎஃப் குட்டி டிடிஎஃப், அந்த வரிசையில டிராகன். நான் குட்டி டிராகன். பாவம் குட்டி டிராகன். அது கூட அவர் இன்னும் வெங்கட்ல இருக்காரு. வெங்கட்டுக்கு வருவோம். ப்ரோ இது கூட பரவாயில்ல. ரோட்ல போகும்போது டக்கு ப்ரோ அந்த பனியன் போட்டு எழுதிங்களா, அந்த மாதிரி எழுதி காட்டுங்க அப்படின்னா என்ன பண்ணுவாரு எனக்கு அப்படிதான் கேக்குறாங்க. ஆனா அவர் இவ்வளவு நல்லா நடிச்சதுனால பயங்கரமா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அந்த பனியனோட. சூப்பர், ரொம்ப சந்தோஷம். லைக் வந்து நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, டிராகன் பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் லைனப்ஸ் பத்தி சொல்லுங்க. அவங்க படம் லைனப்ஸ் மட்டும் இல்லைங்களா, பயங்கரமா இருக்கும். உங்க எங்க போனோம்னா ப்ரோ நீங்க எடிட்டிங். எங்க எடிட்டர் வந்து இப்போ அவரு பாண்டராஜ் சார் படம் ஒண்ணு பண்றோம் ப்ரோ. அதுக்கப்புறம் எல்ஐக்கு லெஜெண்ட் துரை செந்தில்குமார் சார் கருடன் ஓகே லெஜெண்ட். ஓகே ஏலியன் ஒரு படம், Alien. Taxi அவங்களோட படம், ஜனநாயகன் ப்ரோ. ஜனநாயகன் ஃபுல் ஸ்விங்கா ஃபுல் ஸ்விங்கா போயிட்டு இருக்கு. எப்படி ஃபேன் பாய் கட்ஸ் எதிர்பார்க்கலாம் ப்ரோ அவர்கிட்ட. ஃபேன் பாய் கட்ஸ் தரமா செஞ்சிருக்காரா? ஆமா ப்ரோ. என்ன பார்த்த வரைக்கும் எப்படி ப்ரோ இருக்கு? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் படத்துல? படம் சூப்பரா இருக்கும் ப்ரோ. இதுக்கு மேல அதான் சொன்ன வெட்டுவாங்க ப்ரோ. உங்க வெட்டி அதான் அதனால உண்மையா சூப்பரா இருக்கு ப்ரோ. செமையா இருக்கு. எங்காலுமே அவரோட ஃபுல் இத பண்ணிடுவாரு. ஏன்னா கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கி இருக்காரா? ஆமா ப்ரோ. அவரோட லாங் டைம் ட்ரீம்னு வச்சுக்கோங்களேன். 25 படம் பண்ணியிருக்காரு. ஆனா அவருக்கு வந்து தளபதினா அவ்வளவு பிடிக்கும். அதனால இந்த படத்துல சம்பவம் என்ன பண்ணுவாரு, சம்பவம் புது விஷயங்கள் நிறைய எதிர்பார்க்கலாம். ஆமா, Edit side ல கண்டிப்பா. உங்க சைடுல இருந்து தரமான விஷயங்கள் காத்து இருக்கு. கண்டிப்பா. எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணணும் அப்படின்னு ஏதாச்சும் ஆமா பண்ணிருக்கீங்களா? ப்ரோ. நம்ம இவ்வளவு நாள் நான் பாக்குறதே அப்படின்னா யோசிச்சுக்கோங்க ப்ரோ. அதான் அந்த கிஸ் சொன்னல ப்ரோ, அந்த மேட்ரே எப்படின்னா அவர் ஒண்ணு சொல்லியிருந்தாரு, சும்மா ஒரு ஷார்ட் பார்க்கணும்னு சொல்லி. நம்ம அவர் கேட்டா சும்மா விடுவோமா, போயிட்டு ஹெட்போனை தனியா போட்டு எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்டேன். சரி அவர் வந்தா ஓகே, வரலனாலும் ஓகே, அவர் கேட்டதுக்காக நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லி நான் பண்ணிட்டேன். கரெக்டா வந்து இப்படி காட்டுங்க அப்படின்னாரு. திரும்ப சார் தளபதி சார் இப்படி வந்து இப்படி காட்டுங்க அப்படின்னு சொன்னாரு. டக்குன்னு எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. சரி காட்டுவோம் அப்படின்னு பார்க்கும்போது ஆஹா அப்படின்னாரு. பார்த்துட்டே இருக்கும்போது ஐயோ மாட்டணும் காலி அப்படின்ட்டு திரும்பினேன். இப்படி கிள்ளி உம்மா அப்படின்ட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான் ப்ரோ. அப்படியே அந்த என்னை தீண்டி விட்டால் பாட்டு மாதிரி அன்னைக்கு ஸ்பாட்ல ஃபுல்லா இதே மூட்ல தான் இருந்தேன். அது மறக்கவே முடியாது. உங்க எடிட்டர் சொல்லிருப்பீங்களே போயிட்டு, அண்ணே என்ன நடந்துச்சு தெரியுமா? அவரும் தளபதி பண்ணல, அவரு கொஞ்சம் கடுப்பானாரா. அதுக்கப்புறம் அவரு இதை விட நிறைய மேட்டர்லாம் அவர்கிட்ட. இனிமே நீ போகாத. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச். ரொம்ப ஹாப்பி உங்களை இன்டர்வியூ பண்ணது. நான் ரொம்ப ஜாலியா இருந்தேன். நீங்க ரொம்ப ஜாலியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணீங்களா? இவரை பத்தி நல்லா பேசி முடியும் ப்ரோ. அடிப்பார் ப்ரோ. அவரு நல்ல ஆக்டர் பாருங்க. நல்லதா ஒண்ணு பேசி முடிக்கிறேன் பாருங்க. உங்களுக்காகவே நாங்க ஒரு ப்ராப்பர்ட்டி செஞ்சிருக்கோம். ஓகேவா? நீங்க ஒரு ஆக்ட்ரஸ்ன்றனால உங்களுக்கு 3 ப்ராப்பர்ட்டி இருக்கு. மல்லிப்பூ இருக்கு, மலர்ந்த ரோஜா இருக்கு, ஒரு வாடிய ரோஜா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ராவா வந்து ஊக் கூட நீங்க வச்சு ஏதாச்சும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இதை வச்சு நீங்க வந்து ஒரு ஆக்ட் ஒன்னு பண்ண போறீங்க. புஷ்பா கிட்ட தான் ஒரே நிமிஷம் கரெக்டா இருக்கு லைனா ப்ரோ. இந்தாங்க, இதுதான் உங்க ப்ராப்பர்ட்டி, பிடிச்சுக்கோங்க. இது என்ன ப்ரோ? ப்ரோ இது உங்க ப்ராப்பர்ட்டி, பிடிச்சுக்கோங்க. ப்ரோ இது உங்க ப்ராப்பர்ட்டி. வாடிய வாடின ரோசா உங்களுக்கு, மலர்ந்த ரோசா உங்களுக்கு, மல்லிப்பூ உங்களுக்கு. இதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸை மட்டும் பாரு. ஓகே யோசிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் யார் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? ப்ரோ நீங்க வந்து 3 பேருக்கு ஒரு சீன் சொன்னீங்கன்னா 3 பேர் சேர்ந்து பண்ற மாதிரி இருந்தா ஈஸியா பண்றோம் ப்ரோ. ஆமா அல்ல ப்ரோ உங்களுக்கு நான் ஒரு சின்னதா ஒரு சீன் சொல்றேன் ப்ரோ. அதான் ப்ரோ இந்த படத்தோட கண்டினியூஷன் வச்சுக்கலாம் டிராகன்ல. லைக் நீங்க வேலைக்கு போயிட்டு நல்ல பெரிய நிலைமைக்கு போயிட்டீங்க. அப்போ காயத்ரியை நீங்க ப்ரப்போஸ் பண்றீங்க. எனக்கு இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்கு, நான் வந்து நிறைய சம்பாதிக்கிறேன், உன்னை நான் காப்பாத்திப்பேன், என் லவ் அக்செப்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி ப்ரப்போஸ் பண்றீங்க. அவ்வளவுதான். ஹாய் இல்லை இப்போ தான் வந்தேன். ஓகே உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். இங்கே வச்சிருவா. ஓகே இல்லை நான் டெக்ஸ்ட்லேயே சொல்லலாம் நினச்சேன். பட் நேரில் சொன்னால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காலேஜ்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஆனால் நீ இது எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரில. ரொம்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு இதை பற்றி பேசுகிறதுக்கு உங்ககிட்ட. இது ஒருவேளை சொல்லி ஒருவேளை பேசுகிறது நிப்பாட்டி இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் ஆகிடுச்சுன்னா அப்படின்னு நினச்சி ரொம்ப நாளாக சொல்லாமல் இருந்தேன். பட்டு எங்கள் வீட்லேயும் எங்கள் அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பேச்செலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. உன்னை பற்றி நான் வீட்டில் பேசியிருக்கேன். சரி உன்னை பற்றி வீட்டிலே பேசிட்டேன். ஆனால் ஒன்ட்டே எதுவும் கேட்கல. நீ எஸ் சொல்லிடுவேன்னு ஏதோ ஒரு தைரியத்தில் தான் சென்னை கிளம்பி வந்திருக்கேன். அமைதியாகவே இருக்கு. ஹாய் ப்ரோ, நான் காயத்ரி ஹஸ்பண்ட்.
நைஸ் நல்லா பேசுனீங்க. செமையா இருந்துச்சு செமையா இருந்துச்சு நைஸ் நைஸ் ப்ரோ அந்த ஃப்ளோல நல்லா இருக்கு. ரியலி நைஸ் தேங்க்யூ கைஸ். என்ன மல்லிப்பூ வச்சிட்டீங்க, எடுங்க மல்லிப்பூ. ப்ரோ நீங்க எதனா இதே மாதிரி இப்போ சொன்னீங்களா அந்த மாதிரி சுச்சுவேஷன் எதனா சொல்லிட்டீங்கன்னா மல்லிப்பூ என்னன்னா இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆறீங்க. அப்படியா? ஆமா ப்ரிப்பேர் ஆறீங்க. ஆனா போனா ம். பொண்ணு ஓடி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நைட்ல பொண்ணு இல்ல. அதுக்கப்புறம் நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? bro, இப்ப நான் என்ன பேசினாலும் அடல்ட் கண்டென்ட்டா தான் ப்ரோ இருக்கும். ப்ரோ வேற ஏதாவது சிச்சுவேஷன் சொல்லுங்க bro. நான் என்ன யோசிச்சாலும் ரொம்ப அடல்ட்டா இருக்கு ப்ரோ. அப்புறம் இல்ல இல்ல பரவாயில்ல பண்ணுங்க bro. இவ்வளவு நேரம் ரோஹித் ப்ரோ ப்ரோ நான் சீன் முதல்ல டைலாக் முதல்ல ப்ரோ சின்ன வயசுல இருந்து ஒரு கனவு, நம்ம ஒரு பொண்ணு லவ் தான் நமக்கு செட் ஆகல, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வீட்ல பார்த்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ண போறோம். ஓ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் எப்படி இருக்கு போது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்றீங்க. அப்படி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அப்படி ஒரு ஷாக் ஆயிட்டு உங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு பிரேக் வரீங்க. ரோலா ப்ரோ கேமரா பார்த்து பெர்ஃபார்ம் பண்றீங்க. ஓகேவா? சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டதுக்கு பூவே இவ்வளவு பெருசுனா இன்னைக்கு வேற லெவல் பண்றோம். நவுரா ஏன்டா குறுக்க நின்னு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு குறுக்க நிற்க நவுரா. ஏய் மச்சான் பெட்ரூம் வாங்கடா. டேய் இருடா, ஏன் நீ எப்படா போன பெட்ரூம்க்கு? ஏய் நான் தான டெக்கரேட்லாம் பண்ணேன். ஓகே அது அவ்வளவுதானே. அவ்வளவுதான் எல்லாமே இருக்கு. எல்லாம் ஆல் பக்கா ஃபுல் பார்ட்டி தான். போய்ட்டு வா. ஓகே நான் போறேன். உனக்கு எனக்கு தான் இன்னைக்கு போறேன். இன்னைக்கு வந்து சிறப்பா பண்றோம். இன்னைக்கு வாழ லட்சியம் மச்சான். என்ன வேலைக்கு போறதாங்க நம்ம வளர்ந்தோம் வாழ்ந்ததெல்லாம் இதுக்கு தான். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் இவன் அந்த பொண்ணு கடைக்கல தானே இவ்வளவு நாள் ஃபீல் பண்ணான். எனக்கு பாரு கடைச்சி இவ்வளவு பெரிய பூ வேற கடிச்சு, அதுவும் முடியோட கடிச்சு இன்னைக்கு உள்ள போய் சிறப்பா பண்றேன்டா. இப்போ ப்ரோ எனக்கு எப்படி ப்ரோ திறந்தோடனே அவங்க இல்லைன்னா அவங்க ஓடி போயிட்டாங்கன்னா அர்த்தமா ரெஸ்ட் ரூம்லாம் இருக்க மாட்டாங்க. நீ தரங்க நான் வரேன். நீங்க வரீங்களா? இல்ல தரங்க நீங்க நீங்க வந்தீங்களா ப்ரோ? எப்படி ப்ரோ ஃபர்ஸ்ட் நைட்ல நீங்க வரலாம் ப்ரோ? நீங்க ஏன் ப்ரோ உள்ள வந்தீங்க? ப்ரோ இல்ல ப்ரோ ஃப்ரேம் இவ்வளவுதான். சாரி ப்ரோ. நீங்க நீங்க ஃபர்ஸ்ட் கதவு தரங்க சொல்றேன். நீங்க கதவு தரங்க. இல்ல 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 பொண்ணு ஓடி போயிட்டாப்பா. எனக்கு அது கூட டவுட் இல்ல. நீ ஏன் இந்த ரூம்க்குள்ள வந்த? இல்ல டெக்கரேட் பண்ணலாம், ரூம் டெக்கரேட் பண்ணலாம்னு வந்தேன். பொண்ணு இல்ல, அதனால உங்ககிட்ட சொல்றேன். மாப்பிள்ளைகிட்ட இன்ஃபார்ம் பண்ணி எப்படாவும் கதவு திறப்பா சொல்லிட்டு போலான்னு அதுக்காக தான் வெயிட் பண்ணி வெளிய வர சொல்றா அந்த பொண்ணு. வெளிய வர சொல்றா. பொண்ணு ஓடி போயிட்டாப்பா. உண்மையா ஓடி போயிட்டாங்க. யார் கூட ஓடி போயிட்டான்னு கேட்டா இன்னும் ஷாக் ஆயிருவீங்க. யார் கூட? உங்களோட உயிர் நண்பன் தங்கா கூட ஓடி போயிருக்கு. ஏய் அந்த தங்க பிரகாஷ் கூட போயிருச்சான்டா. ஏய் நான் தான் நான் அப்பயே என் வைஃப் கிட்ட சொன்னேன் அவன் பேரு தான்மா தங்கம், ஆனா ஒஸ்டா பண்ணுவான் அவன் நம்பாத அப்படின்னு சொன்னமா. சூசைட். வேற என்ன இருக்காங்க ப்ரோ? ப்ரிப்பேர் ஆகி வந்துட்டோம் ப்ரோ. முடிச்சுக்கலாம் ப்ரோ முடிச்சுக்கலாம். நைஸ். பூவெல்லாம் கலரி விட்டேன் ப்ரோ. உங்க செதறி அடிச்சிருக்கீங்க. ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொன்னா பூவை செதறி விட்டுருக்கீங்க, பூவை கசக்கி இருக்கீங்க. இன்னும் எனக்கு புரியல. சரி ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. உங்களை ஏதாச்சும் அங்கங்கே ஏதாச்சும் உங்களை ரொம்ப கண்டென்ட் வாங்குறன்ற பேர்ல ரொம்ப ஏதாச்சும் பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் எல்லாமே கலக்குங்க ப்ரோ. பெஸ்ட் ஆஃப் லக் நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.